அதிமுகவிலிருந்து திரு இன்பதுரை நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த இந்த தேர்தல் ஆணையத்திற்கான இந்த உத்தரவு, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த உத்தரவு இபிஎஸ்க்கு ஒரு செட்பேக்காக பார்க்கணுமா? திரு புகழேந்தி அப்படியாக குறிப்பிடுகிறார். இல்லவே இல்லை. இது வழக்கம் போல ஒரு நாள் தலைப்பு செய்திக்கு உபயோகப்படுகிற ஒரு வழக்கு. என்னன்னா, சூரியமூர்த்தி ஒரு வழக்கு பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கிறாரு. அதாவது என்னுடைய வழக்கு ஏற்கனவே சென்னையில சிவில் நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருக்கு, அதனால அது முடிஞ்ச பிறகுதான் அவங்களுக்கு இரட்டை இலையை கொடுக்கணும்னு சொல்றது. கொடுக்கணும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு மனுவை கொடுத்திருந்தார். அந்த மனு மீது உடனடியா உத்தரவு பிறப்பிக்கணும்னு சென்னை உயர் நீதிமன்றத்தை அவர் நாடி இருந்தார். அதுல எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே அதிமுக கிட்ட ஒரு பதிலை கேட்டிருந்தது. அந்த பதில நாங்க சொல்லியிருந்தோம், சூரியமூர்த்திக்கும் அதிமுகவும் சம்பந்தம் இல்ல. அவர் 2018 மெம்பரா இருந்தாரு. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு முறை தன்னுடைய உறுப்பினர் உரிமை சீட்டை புதுப்பிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அதன்படி அவர் புதுப்பிக்கல. அவர் அதிமுக இல்ல. மேலும் அவர் அதிமுக தொடர்பாக தொடர்ந்த வழக்குகள் சென்னை சிட்டி சிவில் நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அப்பீலும் அவர் நடத்தல. மேலும் அவர் அதிமுக சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டு இருக்கிறார். எடப்பாடி தொகுதியில 2021 அவர் அதிமுக எதிர்த்து சின்னத்தை எதிர்த்து போட்டி இருக்கிறார். அவர் போட்டியிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு பதவி போயிடும். அதிமுக உறுப்பினராக இருக்க தகுதி கிடையாது. எனவே இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல. மேலும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னத்தை அளித்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்கு. இதை 3 தேர்தலில் கொடுத்திருக்கு. ஒன்னு பெங்களூர், கர்நாடகா தேர்தலில் 2 தொகுதிகளில் கொடுத்தாங்க. இடைத்தேர்தலில் ஈரோட்டுல கொடுத்தாங்க. எம்பி எலெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. மேலும் இந்த சின்னத்தை கேட்டு இந்த சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக நாங்க மனு போட்டு அது சின்னத்தையோ கொடியையோ அல்லது வேஷ்டியோ பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஸ்டே இருக்கு. அந்த ஸ்டேக்கு வேலை பெஞ்சில் அப்பீல் வந்தாங்க ஓபிஎஸ் தரப்பினர். அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த வழக்கு இன்னைக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க எல்லா தரப்பையும் விசாரிச்சு 4 வாரத்திற்குள் இதுல ஒரு பதிலை தாக்கல் செய்கிறோம் என்றுதான் சொன்னார்கள். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 4 வாரத்துல எலெக்ஷன் கமிஷன் இதுல ஒரு பதில் சொல்ல போறதா சொல்லி இருக்கிறதுனால நாங்க இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம், 4 வாரத்துல பதில் கொடுங்க என்று சொல்லி இருக்கிறார். வேணும்னா ஒரு நாள் தலைப்பு செய்திக்கு இது பயன்படுமே தவிர மற்றபடி இது ஒன்றும் பின்னடைவு எல்லாம் ஒண்ணும் இல்லை. நன்றி திரு இன்பதுரை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்குவதற்கு முன்பாக ஓபிஎஸ் தரப்பிடம் கருத்து கேட்க வேண்டும் என்ற இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இபிஎஸ் தரப்புக்கு செட்பேக் என்று சொல்கிறது ஓபிஎஸ் தரப்பு. ஆனால் இது அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாகவோ அல்லது உத்தரவாகவோ இதனை பார்க்க வேண்டியதில்லை என்று இபிஎஸ் தரப்பு பதிலளித்திருக்கிறார்கள். இனி மற்ற செய்திகளை வழங்குவதற்காக நிகரார் நெறியாளர் காயத்ரி. நன்றி அபிநயா.